வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 8051 ஆர்கிடெக்சர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். ஓகேங்களா, நம்ம கிட்டில் பயன்படுத்த போகிற இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதனுடைய ஆர்கிடெக்சரை தெரிஞ்சுப்போம். இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? இங்கே ஃபஸ்ட்டு CPU இருக்குது. இந்த CPU என்ன பண்ணும்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா, அதுக்கு தான் இந்த இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட் ஓஎஸ்சி அப்படின்றதுனா ஆசிலேட்டர். இது என்ன பண்ணுன்னா கிளாக் சிக்னல்ஸை நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே கொடுக்கும். யாருக்கு? சிபியூக்கு கொடுக்கும். இது அதோடைய வேலை. நெக்ஸ்ட் இதுக்கு மேலே என்ன இருக்குது? இன்ட்ரப்ட் கண்ட்ரோலர். இது என்ன பண்ணோம்னா இன்ட்ரப்ட்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணும். இதில் ரெண்டு இன்ட்ரப்ட் இருக்குது, INT0 INT1. ஏதாவது ஒரு டாஸ்கில் இடையூறு வந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது இது மட்டும்தான். ஓகேங்களா, ஸோ இதுதான் இப்போ இருக்கிற இந்த பார்ட் முடிச்சாச்சு. இப்போ ஆசிலேட்டர், CPU, இன்ட்ரப்ட் கண்ட்ரோலர். இப்போ அப்படியே இந்த பக்கம் வருவோம். ரோம். இந்த ரோம் என்ன பண்ணும்னா ப்ரோக்ராம் நம்ம டைப் பண்ணுறதுலாம் எல்லாத்தையும் கோடு இல்லையா, அதை எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இதுதான் ப்ரோக்ராம். அதாவது ப்ரோக்ராம் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் இந்த ரோமில் தான். ஆன் சிப் ரோம் ஃபார் ப்ரோக்ராம் கோட் 4KB. நெக்ஸ்ட் இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ரேம், ஆன் சிப் ரேம். இந்த ரேமில் நம்ம என்ன பண்ணோம்னா டெம்பரரியாக ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் இது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதுதான் இன்டர்னல் பஸ். இந்த மாதிரி பிளாக்ஸ்லாம் இருக்குது இல்லையா, இந்த பிளாக்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது இந்த ஏரியா தான். ஒயரால் கனெக்ட் பண்ணியிருப்போம். இன்டர்னல் பஸ். ஓகேங்களா, அதாவது ஒரு சிப்பு, இந்த சிப்புக்குள்ளே இருக்கிற டேட்டாவை கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேங்களா, ஸோ சிப்புக்குள்ளே இருக்கிற சிப்புக்குள்ளே கம்யூனிகேஷன் பண்ணிக்கிற மாதிரி இந்த டேட்டாஸ் எல்லாமே, அதுக்கு தான் இந்த இன்டர்னல் பஸ்ஸு நம்ம பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருக்குது? இன்டர்னல் பஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பஸ் கண்ட்ரோல். இது என்ன பண்ணும்னா மேனேஜஸ் டேட்டா மல்டிப்ளெக்ஸிங், அதாவது அட்ரஸை வந்து மேனேஜ் பண்ணும். ஓகேங்களா, இது இந்த பஸ் கண்ட்ரோல் என்ன பண்ணும்? அட்ரஸை மேனேஜ் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம அட்ரஸ் பற்றி படிப்போம் அடுத்த வீடியோவில். 8051 அட்ரஸிங் மோட்ஸ்னு இருக்குது. அதில் இந்த கான்செப்ட் இங்கேருந்து தான் வரும். ஸோ அந்த அட்ரஸை பற்றி படிக்கிறது தான் வந்து இந்த ஏரியாவில் இருக்குது பஸ் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் 4 IO போர்ட்ஸ், அதாவது இன்புட் அவுட்புட் போர்ட். இது எதுக்குன்னா வெளியில் வேறு ஏதாவது டிவைஸ் கனெக்ட் பண்ணணும்னா இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கனெக்ஷனுக்காக. நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறது வந்து சீரியல் போர்ட். இந்த சீரியல் போர்ட் எதுக்குன்னா சீரியல் கம்யூனிகேஷனுக்காக. ஓகேங்களா, வேறு ஏதாவது டிவைஸ் கனெக்ட் பண்ணும்போது கம்யூனிகேஷன் சீரியலாக ஆட் பண்ணும்போது அந்த கம்யூனிகேஷனுக்காக இந்த சீரியல் போர்ட் இங்கே இருக்குது. மேலே வந்து கவுண்டிங்காக இங்கே ஒரு டைமர்ஸ். ஓகேங்களா, ஸோ அது வந்து டிலே ஜென்ரேஷன் பண்ணுறது, கவுண்ட் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்துவோம். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு இதில் வந்து இன்புட்டை நம்ம கவுண்டர் இன்புட்டை கொடுத்தோம்னா இந்த டைமர் கிட்ட வந்து நம்மளுக்கு என்ன ஜென்ரேட் ஆகும்னா டிலே ஜென்ரேட் ஆகுறதோ இல்லை கவுண்ட் ஜென்ரேட் ஆகுதோ, இது எல்லாமே இந்த இடத்துல நடக்கும். ஸோ இதுதான் இந்த 8051 ஆர்கிடெக்சர். இப்போ சொன்னது தான் இப்போ நம்மளுக்கு எக்ஸ்ப்ளனேஷனில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ CPU நம்ம என்ன பண்ணுறோம்? அதில் தான் மைக்ரோ கண்ட்ரோலர் தான் எல்லா ஆப்ரேஷன்ஸுமே கண்ட்ரோல் ஆகும் அந்த CPUவில். ஓகேங்களா, இது என்ன பண்ணும்? ப்ரோக்ராம் மெமரியில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணும். ஆசிலேட்டர் இது என்ன பண்ணும்? கிளாக் பல்சஸை ஜென்ரேட் பண்ணும். ஓகேங்களா, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, அதாவது 11.0592 MHz அந்த கிறிஸ்டலில் யூஸ் பண்ணிக்கோ. இந்த இதுக்கு ஆசிலேட்டர் ப்ரொவைட் டைமிங் ஃபார் என்டையர் மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ டைம் அலோகேஷன் எல்லாமே இந்த ஆசிலேட்டர் தான். இப்போ ஏதாவது ஒரு டாஸ்க் நடக்குது, நடுவில் ஏதாவது இன்ட்ரப்ஷன்ஸ் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த இன்ட்ரப்ட் கண்ட்ரோலர் தான். அதில் நம்மளுக்கு ரெண்டு இருக்குது, INT0 INT1. ஆன் சிப் ரோம் இது என்ன பண்ணும்? ப்ரோக்ராம் கூட பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் இந்த ஆன் சிப் ரோம். ஆன் சிப் ரேம் என்ன பண்ணும்? டெம்பரரியாக டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கும். சொன்னோம் இல்லையா ஸ்டார்டிங்கில். நெக்ஸ்ட் இன்டர்னல் பஸ் என்ன பண்ணும்? எல்லா பிளாக்ஸையும் கனெக்ட் பண்ணுறது இந்த இன்டர்னல் பஸ் தான். டேட்டா வந்து அதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஒரு ஹைவே மாதிரி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பஸ் கண்ட்ரோல் இது என்ன பண்ணுன்னா டேட்டா ஃப்ளோவை மேனேஜ் பண்ணும், இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும். ஓகேங்களா, அதுக்கு பஸ் கண்ட்ரோல். IO போர்ட், அதாவது இன்புட் அவுட்புட் போர்ட், மொத்தம் 4 இருக்குது. P0 P1 P2 P3, ஒவ்வொன்றுத்துக்குமே 8 பிட்டு. ஓகேங்களா, இது எதுக்குன்னா நம்ம வெளியில் வேறு ஏதாவது டிவைஸ் கனெக்ட் பண்ணணும், எல்இடியோ சென்சாரோ பஸ்ஸரோ ஸ்விட்சோ இதாவது கனெக்ட் பண்ணோன்னா நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சீரியல் போர்ட். இது எதுக்கு? சீரியல் கம்யூனிகேஷன். ஸ்டார்டிங்கில் சொன்னோம் இல்லையா, டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தும் இந்த சீரியல் போர்ட். டைமர், ஏதாவது டைம் டிலே ஜென்ரேட் பண்ணுறதுக்கு,
இல்லை கவுண்ட் எக்ஸ்டர்னல் பல்சஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. அதாவது ஒட்டுமொத்த சாஃப்ட்வேரை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இந்த டைமர் தான். கவுண்டர் இன்புட், இந்த டைமருக்கு யார் இன்புட் கொடுப்பாங்கன்னா இந்த கவுண்டர் தான். யூஸ்டு வித் டைமர் டு கவுண்ட் எக்ஸ்டர்னல் ஈவெண்ட். இப்போது ஒரே டிவைஸ்க்குள்ளே நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்க ஸ்டார்ட் பண்ணோம். அந்த எல்லா ஈவெண்ட்ஸையும் மேனேஜ் பண்ணுறது, அதுக்கு டைம் செட் பண்ணுறது எல்லாமே இந்த ஏரியா தான். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நீங்கள் எழுதுனா போதும் ஆர்கிடெக்சர் ஆஃப் 8051க்கு. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Narrative. வணக்கம்.